எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ். இப்போ ஒரு 80 சென்டிமீட்டர் ப்ளவுஸு, இதில் ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு, கை நேராக வர்ற மாதிரி சில்க் காட்டன் ப்ளவுஸில் எப்படி போடணும் அப்படின்றது. இதில் நேர் துணி எது, கிராஸ் துணி எது, குறுக்கு துணி எதுன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அதையும் இப்போ நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த பகுதி, இந்த கரை பாகம் இருக்குது இல்லையா, இந்த பகுதி என்கிட்ட வர்ற மாதிரி வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம உள்பக்கம் வெளிப்பக்கம் மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்படி கோடு போட்டுடுங்க. இந்த பகுதி கட் பண்ணி நம்ம தனித்தனியாக கட் பண்ணும்போது விட்டு விட்டு ஆகிடும். அதனால் முதல்லையே இப்படி மார்க் பண்ணிட்டீங்கன்னா இதில் உள்பக்கம் இதுதான் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ இதில் நேராக இருக்கிற பகுதி எது அப்படின்னு கேட்டால், எப்போவுமே இந்த கரபாகம் தான். இந்த பிளைன் துணியில் கரபாகத்தை இப்படி மடித்து போட்டோம்னா தான் இது நேர் துணி. இப்படி பார்த்த மாதிரி வந்தால் அது நேர் துணி. அதே இதை நீங்கள் இப்படி மடித்து போட்டீங்கன்னு சொன்னால், இப்படி மடித்து போட்டீங்கன்னா இது குறுக்கு துணி. இதில் பாருங்கள், இதில் லைட்டாக இழுத்து கொடுக்கும். இந்த நேர் துணியில் இழுத்து கொடுக்காது, அப்படியே ஸ்டிப்பாக இருக்கும். இந்த இதையே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நேர் ப்ளவுஸ், ஃபுல்வாயில் ப்ளவுஸில் நேர் ப்ளவுஸ், நேர் பக்கம் எது அப்படின்றத. இப்போது நமக்கு என்ன அளவு தேவையோ அதை இந்த கரபாகத்திலிருந்து ஏன் பக்கம் இருந்து ஆப்போசிட் சைடுக்கு இப்படி தான் மடிக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு மடிக்கிறதுக்கான மெத்தட். இப்போ இதில் அளவு சட்டையில் அளவு எவ்வளோன்றதை கவனித்து எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மடிப்போம். இந்த 80 சென்டிமீட்டருக்குள்ளே உங்களுக்கு நான் ப்ளவுஸை கட் பண்ணி காமிக்கிறேன். லைனிங் கிளாத் ப்ளவுஸு. இப்போது ப்ளவுஸில் இந்த தையலில் இருந்து இவங்களுக்கு இந்த ஹூக் பகுதி இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல தான் எப்போவுமே நீங்கள் கரெக்டாக அளவு எடுக்கணும். 9 இன்ச் இருக்குது. இவங்க இதை விட 1/4 இன்ச்சு ஜாஸ்தி கேட்டிருக்காங்க. அப்போது 9.25 இன்ச் ப்ளவுஸினோட சுற்றளவு 9.25 இல்லை 9.5 வச்சுக்குவோம். நம்ம 1/2 இன்ச்சு 9.5 அப்படி பார்த்தா 38 இன்ச் வருது. இது கூட நம்ம 1.5 இன்ச்சு சேர்த்தணுன்னா 11 இன்ச் வருது. 1.5 இன்ச் எதுக்குன்னா தையலுக்கு, சரிங்களா? நம்ம 10.25 11 வச்சிட்றேன். 11 வச்சு இப்போ நம்ம மடித்து போட்டிருக்கோம். அழகாக நீட்டாக 11 வச்சு மடித்து போட்டாச்சு. இதுக்கு மேலே நம்ம லைனிங் கிளாத்தையும் போட்டுடணும். லைனிங் கிளாத்தை எப்படி போடணும்? இது மேலே ஒரு சிலர் லைனிங் கிளாத்தை தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா துணியில் போட்டுட்டு கட் பண்ணுவாங்க. இப்படியும் கட் பண்ணலாம், இப்படியும் கட் பண்ணலாம். நான் ஒரே தடவையாக உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். உங்களுக்கு அது நல்லா புரியும், சரிங்களா? அப்படி இருக்கிறதுனால லைனிங் கிளாத்தை நான் ஒரே பீஸாக வச்சுருக்கிறேன். இப்போது லைனிங் கிளாத்தையும் நம்ம 11 இன்ச்சுக்கு மடித்து போட்டுக்கலாம். மடித்து போட்டுட்டு அளவு கரெக்டாக இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. 11 இருக்குது, 11, சரிங்களா? 11க்கு மடித்து போட்டாச்சு. உயரம், இந்த ப்ளவுஸினோட உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பேக் தட்டு எடுத்து நம்ம செக் பண்ணிக்குவோம். இந்த ஷோல்டர்லேருந்து இந்த கீழே இடுப்பு உயரம் வரைக்கும் 13.5. இவங்களுக்கு மேலே தையல் 1/2 இன்ச் போகும்போது தையலோட சேர்த்தியே 13.5 வருது. ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 13.25 வச்சுருவோம். நம்ம 13.25. இதில் நான் இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் தனியாக ப்ளவுஸ் பிட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். நான் பெரிய பீஸாக வச்சுருக்கிறதுனால எனக்கு நிறையா துணி இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் பிட்டு வச்சுருக்கிறவங்க அந்த கரபாகத்திலேருந்து கட் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும், சரியா? இப்போது இதில் இப்படி போடணும். போட்டுட்டு இங்கே கீழே 1/2 இன்ச்சு கேப் இருக்கணும். இந்த 1/2 இன்ச் எதுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த 1/2 இன்ச் எதுக்கு பேக்கில் கீழே இடுப்புக்கு நம்ம மடக்கி அடிப்போம் இல்லையா, அதுக்காக இந்த 1/2 இன்ச்சுக்கு மேலே தான் இந்த லைனிங் கிளாத்து இருக்கணும். உயரம் பார்த்தீங்கன்னா 13.25 சொல்லியிருந்தேன் இல்லையா? 13.25 கோடு போட்டுடுங்க. இது ஷோல்டருக்கான தையலுக்கும் சேர்த்து தான், அதையும் சொல்லிடுறேன். ஷோல்டருக்கான தையலுக்கும் சேர்த்து 13.25. இது பெரியவங்களோட ப்ளவுஸ். பெரியவங்களோட ப்ளவுஸுக்கு எப்போவுமே கழுத்தினோட அகலம் 2.5க்கு மேலே பெரும்பாலும் வைக்காதீங்க. ரொம்ப குண்டாக இருக்கிறவங்கள தான் இருந்தால் மட்டும் 3 இன்ச் வைங்க. இப்போ இதுக்கு 2.5 இன்ச்சு கழுத்தினோட அகலம், 3 இன்ச்சு ஷோல்டர்னோட அகலம். ஆல்ரெடி இந்த 2.5 + 3 இந்த அளவு தான் ஆம்கோல் அளவு கரெக்டாக இருக்கும். இந்த அளவு ஆம்கோல் அளவு வச்சிங்கன்னு சொன்னால் ஆம்கோல் அளவு எல்லா ப்ளவுஸுக்குமே ஓரளவுக்கு கரெக்டாக வந்துடும்.
கை வந்து உடம்பை விட ரொம்ப பெருசாக இருக்கிறவங்களுக்கு, இல்லை கை வந்து உடம்பை விட ரொம்ப சிறுசாக இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கு மட்டும்தான் வித்தியாசம் வரும். மற்றபடி இது கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த இடத்துல 1 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிடுங்க. அந்த 1 இன்ச்சுக்குள்ளே இந்த கையினுடைய வளைவை கொடுங்க. இப்போ சுற்றளவு பார்த்திங்கன்னா நம்ம 9.5 இல்லையா? இப்போது முன்னாடி கழுத்து உயரம் வைக்கணும். அதுக்கு எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி கழுத்து இப்போது இதை பின்னாடி 2ஆக மடைச்சிக்கோங்க. நடுவில் இதை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு, நம்ம இதே அளவு வச்சுருக்குறோம், இந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணுங்கள். ஒரு 1/4 இன்ச்சு மேலே மார்க் பண்ணுங்கள். இது பெரியவங்களோட ப்ளவுஸுன்னு சொன்னேன், அதனால் கழுத்து நல்லாவே மேலே தான் இருக்குது. என்ன இவ்வளோ மேலே இருக்குதுன்னு யோசிக்காதீங்க. பெரியவங்க இப்படி தான் ப்ளவுஸ் போடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் கழுத்தை அகலமாக கட் பண்ணி இது கொடுத்துட்டிங்கன்னா வீட்டுக்கு உடனே ப்ளவுஸ் கொண்டுட்டு சண்டைக்கு வந்துடுவாங்க. இப்போது இதில் இதுக்குள்ளே ஒரு ரவுண்டு போட்டுடுங்க. இது பின்னாடிக்கு நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையும் ப்ராப்பராக வரைஞ்சாச்சு. ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு 80 சென்டிமீட்டர் துணி தான். இதில் நான் உங்களுக்கு அழகாக இந்த துணிக்குள்ளே நான் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போது பேக் தட்டு வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்தது மீதி இருக்கிறதுல நம்ம கையை கட் பண்ணிக்கணும். கை கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ பார்க்கணும், இந்த துணி மீதி இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு இதை 2ஆக மடித்து போட்டால் கை நீளம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல செக் பண்ணி பாருங்கள். இவங்களுது கை நீளம் வந்து பாருங்கள் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? அதனால் நான் இந்த இடத்துல தான் கை கட் பண்ண போகிறேன். ஓகே, ஃப்ரண்ட் பேக் எந்த இடத்துல கட் பண்ணணுமோ அதுக்கு மேல் பகுதியில் இதுக்கு கையை எப்படி மடித்து போடணும், இந்த கரபாகத்தில் இப்படி இருக்கிறதுல இப்படி போடணும். இப்படி போட்டு இதை 4ஆக மடிக்கணும். அடுத்தது இப்போ நம்ம 2ஆக மடிச்சிருக்கோம். இப்போ 4ஆக மடிக்கிறதுக்கு எவ்வளோ அகலம் வேணும் அப்படின்னா, இந்த கையை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது எவ்வளோ அகலம் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்குவாங்க. இங்கேருந்து இந்த ஆம்கோல் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இதில் 7.5 தான் இருக்குது. நான் 8 வைக்கிறேன். ஏன்னா இவங்க 1/4 இன்ச்சு லூஸ் கேட்டிருக்காங்க, அதனால் 8 வைக்கிறேன். 8 + 8 16 இன்ச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் கரெக்டாக வந்துச்சுன்னா இந்த கையினோட அளவு நமக்கு கட் பண்ண சரியாக இருக்கும். இந்த துணியை நான் தனியாக கட் பண்ணி எடுத்துட்றேன். இப்போது இந்த பகுதியை இப்படி 4ஆக மடிச்சிருங்க. இப்போ 2 கைக்கு நமக்கு தேவையான துணி வந்துருச்சு. இந்த ஓப்பன் இருக்கிற பகுதியில் நம்ம ஆம்கோல் வளைவுக்கான மார்க் பண்ணணும். 3 இன்ச்சில் எப்போவுமே மார்க் பண்ணுங்கள். 3 இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு 1.25 இன்ச்சு இங்கே தையலுக்காக விட்டுருங்க. விட்டுட்டு இங்கே மேலேருந்து இப்படியே ஒரு வளைவு, ரொம்பலாம் இதுக்கு மெனக்கெட தேவையில்லை. இப்படியே ஒரு வளைவு கொண்டு போனீங்கன்னா போதும், அவ்வளோதான். கையை கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இங்கேருந்து நேராக வரணும், இங்கேருந்து இப்படி இப்போ வரணும், இந்த வளைவு வரணும். ஒரு ஃபிஷ் வரைகிறதுக்கு வரைவீங்க இல்லையா, அந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த சென்டரை கட் பண்ணிடுங்க. அடுத்தது இந்த அடுத்த வரைக்கும் டச் பண்ணக்கூடாது. இதுக்கு மேலே 1 இன்ச்சுக்குள்ளேயும் டச் பண்ணக்கூடாது. இங்கேயும் ஒரு 1.25 இன்ச்சுக்கு டச் பண்ணக்கூடாது. ஃப்ரண்ட்டு கை குடஞ்சி எடுக்கிறதுக்கு இது இப்படியே லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சில் இதுவும் ஒரு சின்ன கர்வாக கொடுக்குறீங்க. அதை மட்டும் மேலே இருக்கிற 2 துணியை தான் எடுக்கணும். இதை கவனிச்சுக்கோங்க. மேலே இருக்கிற 2 துணியை எடுத்து இதை மட்டும், இது 2 துணி தான் முன்கை வரும், 4 துணியும் முன்கை வராது இல்லையா, அதுக்காக இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இப்போது 2 கையும் வந்துருச்சு. நமக்கு தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். 2 கையையும் வெட்டியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் தட்டு. மீதி இருக்கிற துணியில் நம்ம ஃப்ரண்ட் தட்டு கட் பண்ண போகிறோம். மீதி பார்த்திங்கன்னா இந்த பகுதி நம்மளுக்கு இப்படியே ஒரு இது இருக்குது. கிராஸ் பீஸ்க்கு எப்போவுமே இந்த கரபாகத்தை இப்படி 2ஆக மடித்து போடுங்க. 2ஆக மடித்து போட்டிங்கன்னா இப்படி இருக்கும். இதுக்கு நான் லைனிங் கிளாத்து, இது நேர் பீஸ் ப்ளவுஸு, சரிங்களா? அதனால் லைனிங் கிளாத்தும் நேர் பீஸ் ப்ளவுஸ்லேயே தான் நம்ம கட் பண்ணணும். இது ஃபுல் பீஸாக இருக்குது என்கிட்ட. எவ்வளோ உயரம் வேணுமோ அதை மட்டும் தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி உங்களோட ப்ளவுஸில் எவ்வளோ உயரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அப்படியே இருந்தாலும் சரி.
இதை நான் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அப்படியே கட்டிங்கில் காமிச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கட் பண்ணி எடுத்துட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போது இந்த ப்ளவுஸ் இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டிருக்கு. அது மேலே இந்த லைனிங் கிளாத்தையும் இப்படி ரெண்டாக மடித்து போட்டு கரெக்டான இதில் வைங்க. மேலே வந்து இந்த 1/2 இன்ச் வந்து தையலுக்கு இந்த பிசுருக்கு இதுக்காக அதை அப்படியே விட்டுடுங்க. விட்டுட்டு ஒரு நேர்கோடு போட்டுடுங்க. போட்டுட்டு அதே மாதிரி பேக் சைடுக்கு 2.5 இன்ச் அகலம் வச்சிங்க இல்லையா? இப்போ பேக் சைடையே கூட எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். நீங்கள் பேக் சைடு எடுத்து அப்படியே போடுங்க. இது மேலே போட்டு கழுத்தினுடைய அகலம், ஷோல்டர்னுடைய அகலம், ஆம்கோல் இது எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. கழுத்தினுடைய உயரம் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். இது பின்னாடி கைக்கு. இதுக்கு முன்னாடி எப்படி வரணுன்றதை நான் காமிக்கிறேன். இப்போ இந்த கொக்கி இருக்கிற இடம் தான் கழுத்தினுடைய உயரம் எப்போவுமே நீங்கள் மார்க் பண்ணுறதுக்கு எடுக்கணும். ஹூக் பட்டி வச்சுருக்கிற இடத்துல எடுக்கக்கூடாது. இதை நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த கழுத்து பகுதி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கரெக்டாக வைங்க. வச்சு இப்படி வைங்க. வச்சுட்டு இதை அப்படியே மார்க் பண்ணுங்கள் கரெக்டான உயரத்தில். அடுத்தது இந்த உயரம் பார்த்திங்கன்னா இந்த பட்டினோட தையல் இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா? இப்போது நம்ம கழுத்து தைக்கிறதுக்காக இங்கே ஒரு 1/4 இன்ச்சு கீழே கொடுக்கணும். அதுக்கு போக நீங்கள் இதை இப்படி மார்க் பண்ணுங்கள். இந்த இடம் இப்போது நடுவில் ஒரு டாட் பிடிக்கணும். அதுக்கு ஒரு 1/4 இன்ச் வேணும். அடுத்து இந்த பட்டியை ஜாயின் பண்ணணும். அதுக்கு ஒரு 1/2 இன்ச் வேணும். இது இவங்களோட உயரம், இந்த அகலம். இப்போது ப்ளவுஸ்னோட உயரம், முன்னாடி உயரத்தை எப்போவுமே இந்த ஷோல்டர்லேருந்து இந்த டாட் வரைக்கும், இவங்க நல்லா குட்டையான ஆள் தான். இப்போ தையலுக்கு 1/2 இன்ச் வேணும். அதையும் விட்டுட்டு நான் வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா, நமக்கு நேர் பீஸ் ப்ளவுஸ் இது. இதிலிருந்து இப்படியே ஒரு வளைவு கொடுத்து இங்கே என்ன அளவுக்கு உயரம் கொண்டு வரீங்களோ அதே மாதிரி அங்கேயும் கொண்டு வந்துடுங்க. இங்கேயும் அந்த 2.5 இன்ச்சில் பாக்ஸ் போட்டுவிடுங்க. கழுத்து வரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் போட்டுவிடுங்க. ஓகே, இது பண்ணிடலாம். கட் பண்ணிடலாம். நம்ம ஷோல்டர் இந்த இடத்துல இருந்து தான். இப்போது இது பின்னாடி கை, சரிங்களா? அதை வச்சு தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடிக்கு எப்படி வெட்டணும் அப்படின்றதையும் இப்போ நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். ஒரு நிமிஷம் இருக்கும். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு முன்னாடிக்கு என்ன பண்ணணும்னா, இங்கேருந்து இது வரைக்குமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 சென்டிமீட்டர் வரைக்கும் எதுவும் டச் பண்ணாதீங்க. இந்த இடத்துல மட்டும் லைட்டாக இப்படி கொண்டு வந்து இதோடு இப்படி ஜாயின் பண்ணுங்கள். இது முன்கை குடஞ்சி வெட்டுறதுன்னு சொல்லுவோம். இப்போது இந்த முன்கையை குடஞ்சி வெட்டுறதுனால முன்னாடி சுருக்காக கை பகுதியில் சுருக்காக இருக்கிற அந்த இது வந்து இருக்காது. இப்போ இதை இங்கேருந்து இப்படியே லைட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. இது வந்து இங்கே வரைக்கும் கொண்டுட்டு வரக்கூடாது, இதோட நிறுத்திடுங்க. அவ்வளோதான், ஃப்ரண்ட்டுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து மீதி இருக்கிற துணியில் பட்டி. இப்போது இதை 2ஆக ஃபோல்ட் பண்ணுறோம். பட்டியினோட நீளம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறோம். பட்டியினோட நீளம் பார்த்திங்கன்னா, அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஹூக் வைக்கிற இடத்துலேருந்து 1/4 இன்ச் இந்த பக்கையும் இந்த பக்கமும். அப்போது இவ்வளோ தூரம் இருக்குது. இதில் மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இதையே நீங்கள் 2ஆக மடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 பட்டிக்கு 2 துணி வந்து கரெக்டான அளவு வந்துடும். அவ்வளோதான், சரிங்களா? துணி பத்தாமல் எல்லாம் போகாது. இது ஒரு 80 சென்டிமீட்டர் ப்ளவுஸ்லேயே நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். இப்போது பட்டியினோட உயரம் பார்த்து மார்க் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த பட்டியினோட உயரம் இங்கே எவ்வளோ இருக்கோ அதே அளவு தான் இங்கேயும் வைக்கணும். வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதிலிருந்து இப்படி ஒரு வளைவு கொடுங்க. வளைவு கொடுத்து இந்த வளைவை இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. இது ஃப்ரண்ட் பகுதி அப்படின்றதுக்கு இந்த இடத்துல ஒரு கட் கொடுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஹூக் வைக்கிற இடத்துக்கிட்ட வரணும். அவ்வளோதான்.
இப்போ நம்ம இதுக்குள்ளே லைனிங் கிளாத் கொடுத்து 2 பட்டிக்கு இது பண்ணிக்கலாம். இது ஹூக் பட்டிக்கும் வி பட்டிக்கும் நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஒரு ப்ளவுஸை 80 சென்டிமீட்டர் எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே நன்றி. வேறு வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.